தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. 18/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கத்தோலிக்க வேதாகமம். என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என்கின்றது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு உணர்த்துகின்றார் என்னவென்றால், நம்முடைய கால் சறுக்கி நாம் ஏதேனும் ஆபத்தில் நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவரது கிருபையினால் நம்மை தாங்கி நம்மை அந்த பிரச்சனையில் இருந்து விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எவ்வளவு அன்புள்ள கர்த்தர் பார்த்தீங்களா? நமக்கு தீங்கு நாள் என்று ஒன்று கண்டிப்பாக உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்த வன்கண்கள், பொறாமையின் கண்கள், அந்த சத்துருவினுடைய சதி மோசங்கள் எல்லாம் சேர்ந்து சில துன்பங்களை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கத்தான் கர்த்தர் அதை விட்டு விடுவார். சரி, அனுமதித்தாலும் என் பிள்ளை அதை சமாளிப்பாள் என்று அவர் நினைப்பார். அவர் அதை நம்புவார். நாமும் அவருடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் தீங்கு வரும் பொழுது கர்த்தாவே நிச்சயம் என்று அவரை கூப்பிடும் பொழுது அவர் தனது கிருபையினால் தாங்கி விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆகவே தீங்கு நாட்களில் கவலைப்படாதீர்கள். கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று அவர் கிருபைக்கு காத்திருங்கள். அவர் இறங்கி அந்த கால் சறுக்கி துன்பத்தில் நாம் உழன்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தேற்றி நம்மை தாங்கி நம்மை ஆசீர்வதித்து விடுவிக்கும். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களுடைய கால்கள் சறுக்கும் பொழுது, நாங்கள் துன்பத்தில் அகப்படும் பொழுது உமது கிருபையை கொண்டு எங்களை ஆதரிப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று கூறின உமது கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எப்பொழுதும் கிருபை எங்களையும் எங்கள் சந்ததியும் சூழ்ந்து இருப்பதாக. விட்பது இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.